இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் எத்தனை பேர் ஓப்போ டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹே காய்ஸ், இது உங்கள் இன்ஃபோ ஃபீடர், திஸ் இஸ் நோஃபல். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் நிறைய வீடியோ குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். OPPO F17 PRO இந்த மொபைலோட அன்பாக்சிங் ரிவ்யூ, இந்த மொபைல் நீங்கள் எந்தெந்த காரணத்துக்காக வாங்கலாம் அப்படின்னும், இந்த மொபைல் இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னும், இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி குவாலிட்டியான டெக் வீடியோஸ் பார்க்க மறக்காம இன்ஃபோ ஃபீடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க எப்பயும் போல இந்த OPPO F17 Pro அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் OPPO F17 Pro வர பாக்ஸ். ஃப்ரண்ட்ல OPPO F17 Pro அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே இதோட ரேம் அப்புறம் ரோம் டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே சைடில் திருப்பினீங்க அப்படின்னா அங்கே ஓப்போன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா அங்கே இதோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் சார் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரீட்டைல் யூனிட் தான். இதோட வேரியன்ட் என்ன அப்படின்னா 8GB RAM 128GB ரோமில் இந்த வேரியன்ட் தான். அதுக்கடுத்து அப்படியே பாட்டம் போனீங்க அப்படின்னா அங்கே சில கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் அப்புறம் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். 2 பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதையும் ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்டா ஃபோன் வந்து இருக்கு. அதில் பிளாஸ்டிக்கால கவர் பண்ணி சம் ஸ்ட்ரெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். இதுதான் OPPO F17 Pro. நாங்கள் வச்சிருக்க கலர் வேரியன்ட் என்ன அப்படின்னா மெட்டாலிக் ஒயிட்டுங்கிற இந்த கலர் வேரியன்ட் தான். பேர் தான் மெட்டாலிக் ஒயிட், ஆனால் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் கைடு அப்புறம் சம் புக்லெட்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான், குவாலிட்டி நல்லா வந்து இருந்துச்சு. வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்போட இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே OPPO இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் 30 வாட் ஃபிளாஷ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக USB to Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல குவாலிட்டியான லென்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனுக்கு வந்து வரலாம். ஃபோனை கையில் எடுத்ததும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டிசைனை பற்றி உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் அப்புறம் சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேல 2 சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல ஸ்பீக்கர், USB Type-C போர்ட் அப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோன், ஹெட்ஃபோன் ஜாக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட பட்டன் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயும் போல இந்த மொபைல் நாங்கள் 3 நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். நாங்கள் யூஸ் பண்ண இத்தனை நாளில் இந்த மொபைல் வந்து சூப்பராக இருந்துச்சு, இல்லை மொக்கையா இருந்துச்சு அப்படின்னும் இதோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ரிவ்யூவும் சேர்த்தே பார்த்துடலாம். எப்பயும் போல இப்போ ஃபர்ஸ்டா இதோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த OPPO F17 Proல 6.43 இன்ச் சூப்பர் AMOLED பேனல் வந்து ஃபுல் HD ப்ளஸ் அந்த ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சூப்பர் AMOLED கொடுத்துருந்தாலும் இது ஒரு 60 Hz பேனல் தான். ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்கல OPPO. இதில் ரொம்பவே சின்ன பெசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை ப்ராடக்ட் பண்ண கார்னிங் கிளாஸ் 3 தான் கொடுக்குறாங்க. இப்போ டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால இதில் டிஸ்பிளே குவாலிட்டி வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லணும். கலர்ஸ் நல்லா டீப்பாக வைப்ரண்ட்டாக பிளாக் நல்லா பார்க்க செமையாக வந்து இருக்கு. இதில் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்காதான் இல்லை குறை, மற்றபடி டிஸ்பிளே செமையாக வந்து இருக்கு. இப்போ நீங்கள் OPPO F17 Proல வீடியோ பிளேபேக் தான் பார்க்குறீங்க. நான் முன்னவே சொன்ன மாதிரி இங்கே டிஸ்பிளே வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா யூஸருக்கு இந்த மொபைல் செம காம்பாக்டா வந்து இருக்கும். ஓவரால் நாங்க யூஸ் பண்ண வர டிஸ்பிளே எப்படி இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே சூப்பரா வந்து இருந்துச்சு. யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு லேகும் இல்ல, செமையா வந்து இருந்துச்சு. அடுத்ததா டிஸ்பிளே பிரைட்னஸ் வரும்போது இதுல 800 நிட்ஸ் வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோர்ல வச்சு யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் வந்து எந்த ஒரு குறையும் இல்ல, ஃபுல்லா குறைச்சு வச்சாலும் நல்லாவே தெரியுது. அவுட்டோர்ல வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபுல் பிரைட்னஸ் வைக்க வேண்டியதா இருக்கு. நாங்க இந்த ஷூட் வந்து ரொம்ப வெயிலெல்லாம் வச்சு எடுக்கல, மழை பெய்யறதுக்கு முன்ன வெளிச்சத்துல வந்து வச்சு எடுத்தோம். அவுட்டோர்ல பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மற்றபடி டிஸ்பிளே எந்த ஒரு குறையுமே இல்ல. டிஸ்பிளே சூப்பரா பண்ணிருக்காங்க OPPO. டிஸ்பிளே பார்த்து முடிச்சோம். இப்போ இதோட டிசைன் அண்ட் பில்ட பத்தி பார்க்கலாம். OPPO வந்து இங்க கிளாஸ் பேக் வந்து கொடுக்கல, பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பிளாஸ்டிக் பேக்கா இருந்தாலும் இங்க டூயல் டெக்ஸ்சர் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. நாங்க வச்சிருக்கிற கலர் வேரியன்ட் என்ன அப்படின்னா மெட்டாலிக் ஒயிட்ங்கிற இந்த கலர் வேரியன்ட் தான். டிசைன் பேக் இங்க செமையா வந்து இருக்கு. அந்த டூயல் டெக்ஸ்சரோட பார்க்கும்போது பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது. வெளிச்சத்தில் இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோட பார்க்கும்போது செமையாக வந்து இருக்கு. பில்டுன்னு வரும்போது இதில் திக்னஸ் 7.48 mm தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்ததுல இதுதான் கம்மியான திக்னஸ்ல ஃபோன். நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு. 2020 வந்த ஃபோன்லேயே ஸ்லீக்கர்ஸ் ஃபோன் இந்த ஃபோன் தான். அதே போல் இதோட வெயிட் 164 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பேட்டரி வந்து இதில் காம்ப்ரமைஸ் பண்ணல. 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரீமியமான ஃபீல் வந்து தருது. டிசைன் அண்ட் பில்டிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க OPPO. அடுத்ததாக ஹார்ட்வேர் வரும்போது இந்த
இந்த OPPO F17 Pro மீடியாடெக்கோட Helio P95 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சிப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த சிப் வந்து Qualcomm Snapdragon 720G யோட கம்பேர் வந்து ஆகுது. இது 8GB RAM LPDDR4X RAM அப்புறம் 128GB ROM ஓட வந்து இந்த போன் வந்து வருது. இது வந்து இந்த ஒரு வேரியன்ட்ல தான் வருது. அடுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இது அவங்களோட ஓன் கலர் வாய்ஸ் வந்து ரன் ஆகுது. நாங்க யூஸ் பண்ணவரை நல்ல ஸ்மூத்தா தான் வந்து இருந்துச்சு. டே பை டே யூஸ் பண்ணும்போது கூட எந்த ஒரு பிரச்சனை இல்ல. எப்பயும் போல PUBG பேன் பண்ணதால COD ஆஸ்பாட் இதெல்லாம் விளையாண்டு பார்த்தோம். இது ஒரு கேமிங் சிப்னு சொல்ல முடியாது. கேம் விளையாண்டப்ப நல்லா தான் ரன் பண்ணிச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்து இதுல ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஹீட்டிங் இஷ்யூக்காக நாங்க தனியா டெஸ்ட் வந்து பண்ணல. ஆனா நாங்க யூஸ் பண்ண வரை இதுல ஹீட்டிங் இஷ்யூ வந்து நாங்க ஃபேஸ் பண்ணவே இல்ல. அடுத்து இதுல சாஃப்ட்வேர்னு பாத்தீங்கன்னா இதுல Android 10க்கு மேல கலர் வைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அவ்வளவுதான். இதுல ரொம்ப ஃபாஸ்டான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருந்துச்சு. நீங்க பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னு. ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்டாவே இருந்துச்சு. ஃபேஸ் அன்லாக் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே பண்ணிருக்காங்க OPPO. அடுத்து இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுக்கல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்காட்டி இதுல சவுண்ட் வந்து ரொம்ப லவுடாவே வந்து இருந்துச்சு. இதுல ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்களே ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல கால் குவாலிட்டி எப்படி இருக்கா அப்படின்னா இதுவும் நல்ல லவுடா வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல கிளியராவே வந்து இருக்கு. இப்போ பேட்டரியை பத்தி பார்க்கலாம். இந்த OPPO F17 Pro 4015 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயும் பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் வந்து பண்ணோம். ஏர்லி மார்னிங் 7 மணிக்கு 100% இருந்து எடுத்து மாடரேட் யூசேஜ் வந்து பண்ணோம். சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறது, சோசியல் மீடியா யூஸ் பண்றது, கேமரா யூஸ் பண்றது இப்பெல்லாம் யூஸ் பண்ணோம். இப்படி யூஸ் பண்றப்ப நல்ல நைட் வர பேட்டரி வந்து நல்லா நின்னுச்சு. செகண்ட் டே ஹெவி இன்டென்சிவ் கேமான ஆஸ்பால்ட் COD இதெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு தொடர்ந்து விளையாண்டோம். 7.5 மணி நேரம் வரை பேட்டரி நல்லா நின்னுச்சு. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண 30 வாட்ல ஃபிளாஷ் சார்ஜர் பாக்ஸ்லயே தராங்க OPPO. இதை யூஸ் பண்ணி செம ஃபாஸ்டா வந்து நீங்க சார்ஜ் பண்ணலாம். 10 to 100% சார்ஜ் ஆக 50 நிமிஷம் வந்து ஆகுது. இதுல பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இப்போ கேமராக்கு வந்து வரும். OPPO F17 Pro குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. இது பார்க்க ஐபோன் கேமரா செட்டப் மாதிரி இருக்கு. இதுல பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் f1.7 அப்பர்ச்சர்ல கொடுத்திருக்காங்க. இதுல சாம்சங்கோட ISOCELL பிளஸ் சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமராவும் மூணாவதா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் கணக்கு காமிக்க 4 கேமரா டெப்த் அண்ட் மேக்ரோ கேமரா கொடுத்தாலும் OPPO இங்க 2 மெகாபிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. OPPO இங்க கேமராக்கு நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல டுவல் பஞ்ச் ஹோல் கேமராவும் கொடுத்திருக்காங்க. 14 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் கொடுத்திருக்காங்க OPPO F17 Pro யூஸ் பண்ணி எடுத்த சில பிரைமரி கேமரா சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இந்த இமேஜ்ல டைனாமிக் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு, டீடைல்ஸ் நல்லாவே வந்திருக்கு. இந்த இமேஜ்ல கலர்ஸ் நல்லா இருக்கு, டீடைல்ஸ் நல்லாவே வந்திருக்கு. இந்த ரெண்டு சாம்பிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் உள்ளது பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது. ரெண்டாவது உள்ள சாம்பிள் வந்து வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது. வைட் ஆங்கிள் கேமராவும் நல்லாவே இருந்துச்சு இந்த OPPO F17 Pro ல. போர்ட்ரேட் ஷாட் சாம்பிள் வந்து பாக்குறீங்க. இது 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் யூஸ் பண்ணி எடுத்தது. எட்ஜ் டிரெக்ஷன் வந்து நல்லாவே இருக்கு. ஆனா ஸ்கின்ல வந்து டீடைல்ஸ் மிஸ் ஆகுது, சாஃப்ட்டா வந்து இருக்கு. சாம்பிள்ஸ் டெடிகேட்டட் 2 மெகாபிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் யூஸ் பண்ணி எடுத்தது. சப்ஜெக்ட் தவிர மற்ற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் வந்து மாத்திரும். இந்த சாம்பிள் ரொம்ப இம்ப்ரெசிவா வந்து வந்துச்சு. இதை யூஸ் பண்ணி எடுத்த சில சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் பார்க்குறீங்க. இது 14 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தது. இதுலேயும் ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்கு. இது ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட் சாம்பிள். 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் டெடிகேட்டடாக கொடுத்துருக்கிறதால இது எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா வந்து இருந்துச்சு. 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சருக்கு பதிலாக வைட் ஆங்கிள் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ நீங்க பார்க்குற வீடியோ சாம்பிள் வந்து ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது. இதுவும் ஒரு டீசெண்டாகவே வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ சாம்பிள் 1080p 60 fps எடுத்தது. கலர் அப்புறம் டீடைல்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. வீடியோ சாம்பிள் 4K 30 fps எடுத்தது. இதுலேயும் நல்லாவே வந்து வந்துச்சு. இது தவிர ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் பொக்கே வீடியோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க OPPO F17 Pro ல. கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. ஓவரால் கேமரால எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸலன்ட்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. ஒரு டீசென்டான கேமரா வந்து இந்த OPPO F17 Pro ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா வந்து எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. கடைசியா இந்த OPPO F17 Pro எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஸ்லீக்கஸ்ட் அப்புறம் ஸ்லிம்மஸ்ட் மொபைல் தான். ஆனா இதோட பிரைஸ் வந்து 23,000 சேல் ஆகுது. பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். இது போக இதுல ப்ராசஸர் மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் நீங்க எதுக்காக வாங்கலாம் அப்படின்னா நல்ல ஸ்லீக்கான ஸ்லிம்மான காம்பேக்டான மொபைல் வேணும், டிசைன் நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், OPPO பிராண்டிங் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த OPPO F17 Pro வந்து வாங்கலாம். இது தவிர இந்த பிரைஸ் ரேஞ்சில Redmi K20
A20 Pro, Realme X3, OnePlus Nord அப்புறம் Samsung ஓட M51 இருக்கு. இந்த OPPO F17 Pro ஓட ரிவ்யூ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த OPPO F17 Pro பத்தி ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படினா கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதுதான் நம்ம சேனலோட மூணாவது மொபைல் அன்பாக்சிங் வீடியோ. இது தவிர OnePlus Nord அப்புறம் Realme 6 ஓட அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து போடுறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் யூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. எப்பவும் போல உங்களுக்காக தான் நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க. யார் யாரெல்லாம் 20,000 to 25,000 மொபைல் வாங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.